நீங்க அவருடைய கிருபை ஒன்று. ரெண்டாவது, உங்களை இங்கே வந்து அங்க தானியேலை கொண்டுகிட்டு போய் வச்சதுக்கு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க. அவன் யூதேயா தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு தானியேல். அவனை கொண்டுகிட்டு போய் கோரேஸோட ராஜ்யம், தரியுடைய ராஜ்யம், நெபுகாத்நேச்சரோட டிஃப்ரெண்ட் இதுல வச்சாரு. சரிங்க பிரதர், இங்க வந்து உங்களை கொண்டாந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பக்கத்துல கையப்படி. நீ எத்தனையோ கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிருப்ப. சொல்லு, நான் சொல்றதெல்லாம் மூஞ்சியை பார்க்காத, அங்க பார்த்து சொல்லு. நீ எத்தனையோ கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிருப்ப. அந்த கண்ட்ரி எல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். கர்த்தர் கிருபையாய் தேவன் உன் மீது வைத்த நோக்கம் நிறைவேறும்படியாக பஹ்ரைன்ல வேலை கொடுத்து நம்ம சர்ச்சில் கொண்டாந்து உன்னை நிலைநிறுத்துன்னு தேவனுடைய நோக்கம், திட்டம். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. அதே உலக மனுஷன் எடுத்திருந்தானா உன்னை டெபுடேஷன்ல வேற எங்கேயாச்சும் அனுப்பியிருப்பான். இல்ல இந்த கண்ட்ரி வேணா உன்னை கனடாவுக்கு அனுப்பியிருப்பேமா. எப்படி பிரதர், நான் அப்ளை பண்ணினது ரஷ்யா தான் பிரதர், ஆனா எனக்கு கிடைச்சது ஜார்ஜியா பிரதர். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. தேங்க்யூ ஜீசஸ். கிருபையும் நோக்கத்தையும் காண்பிச்சு கொடுத்துட்டேன். மூணாவது கேள்வி, நீங்க என்னென்னலாம் கேள்வியோட உட்காந்துருக்கீங்களா எல்லாத்துக்கும் நீங்க பதில் உண்டு. எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்ல சொல்லிட்டு போவேன், அவ்வளவுதான். சரிங்களா?